வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா வடுகப்பட்டி கல்லுப்பட்டி கிராம வேளாண்மையாளர் வி ஜெபமாலை ஆவார். இவர் இம்மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் வழிகாட்டுதலோடு மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் 2013-2014 கீழ் நிரந்தர மண்புழு உரக்கூடம் கட்ட மானியம் பெற்றுள்ளார். இவர் மேற்கொண்டு வரும் மண்புழு உர உற்பத்தியினை பற்றி கேட்டபோது, என் பேர் ஜெபமாலை, விவசாயி. ஒரு 6-7 ஏக்கர் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக விவசாயம் பார்த்துக்கிருக்கேன். அந்த விவசாயத்தில் இது வரைக்கும் ஆட்டெருவு கெடை எல்லாம் அமைச்சு பார்த்துருக்கேன். அதில் அப்படி ஒரு சுத்தமான பலன் முன்ன பின்ன தெரியலை. அதனால் இப்போதைக்கு நம்ம ஒரு நண்பர் மூலிமா இந்த மண்புழு உரம் நல்லா விவசாயத்துக்கு இருக்குன்னு சொல்லி நண்பர் மூலமாக ஒரு கேள்விப்பட்டு உசிலம்பட்டி தோட்டக்கலை அதிகாரிகளை போய் அணுகினேன். அவங்கள அணுகும்போது அவங்க எனக்குள்ள எல்லா ஒரு அட்வைஸுகளும் சொன்னாங்க. அதுக்குள்ளே ஒரு இந்த மாதிரி 60,000 மானியம் கிடைக்குது, நீங்கள் ஒரு 30,000 மானியம் கொடுக்குறேன், 60,000 செலவில் ஒரு செட் அமைக்கணும், அதுக்கு உள்ள ஆவணங்கள் எல்லாமே கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்குள்ளே ஒரு ஆவணங்கள் போட்டால் நகல் சிட்டாக எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். கீழே ஒரு அரை அடிக்கு நம்ம தேங்காய் நார், அதுக்கு மேலே மட்டக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் நார், இந்த மாதிரி போட்டு கிட்டத்தட்ட அது அழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு தொட்டிக்கு 5 கிலோ மண்புறம், கிட்டத்தட்ட 4 தொட்டிக்கு ஒரு 20 கிலோ மண்புறம் விட்டு எல்லாம் ரெடி பண்ணி செட் ஆகிட்டேன். அது செஞ்ச பிறகு மதுரையிலேருந்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டாங்க. பார்வையிட்ட பிறகு நமக்கு மானியத் தொகையை சாங்ஷன் பண்ணி உடனே ஒரு 15-20 நாளில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கைக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஒரு 60 நாள் அது போட்டு 60 நாள் வரைக்கும் அந்த இனவிருத்திக்க வேண்டி 60 நாள் விட்டுருந்தோம். 60 நாளைக்கு பிறகு 1.5 டன் அதில் எடுத்து நான் மல்பெரி விவசாயம் இப்போதைக்கு தற்காலிகம் போட்டுக்கிறதுனால மல்பெரி விவசாயத்துக்கு போட்டேன். அதனுடைய பலன் நல்லா தெரிஞ்சு இப்போ ஒரு 3/4 டன் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு வாரம் கழித்து இன்னும் 1 டன் எடுக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த 1 டன்னை நம்ம சக விவசாய நண்பர்கள் கேட்டுக்கிருக்காங்க. அது நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் சில வருமானமும் இருக்குது. நம்ம தோட்டத்துக்கு நான் உபயோகப்படுத்துகிறோம். இந்த 4 தொட்டிக்கு உள்ள மண்புறம் 4 யூனிட் எருவு, அது கிட்டத்தட்ட ஒரு 4,000 4 யூனிட்டு. ஒவ்வொரு தொட்டிக்கும் 5 கிலோ வீதம், 1 கிலோ 300 ரூபா. ஆப்பிரிக்கா இதான் சேர்ந்த ஒரு மண்புழு. அது செய்யும்போது 60 நாள் கழித்து இப்போ நாங்கள் எடுத்துட்டோம். அது கிலோ 7 ரூபா வீதம் வெளியே எதிர்பார்க்குறாங்க. அப்படி விற்கும்போது ஒரு வருஷத்துக்கு எப்படி போனாலும் நல்லா எடுத்த 8 டன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மண்புழு உரக்கூடம் தயாரிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 நம்ம கையிலேருந்து தான் போட்டிருக்கேன். ஆனால் வருஷத்துக்கு 56,000 ரூபாய்க்கு இதில் வருமானம் வாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதே மாதிரி எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி ஒரு மண்புழு உரக்கூடம் அமைச்சு உங்கள் விவசாய நிலத்தை ரசாயன உரம் போட்டு நிலத்தை பால்படுத்தாமல் இயற்கை உரம் போட்டு நீங்கள் வளமையடைய கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற வி ஜெபமாலை அவர்களை 094434359 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். தமிழ்நாடு அரசு தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் நடவு முறையில் துவரை சாகுபடியினை தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றது. அவ்வகையில் மதுரை மாவட்ட வேளாண்மை துறையின் மூலம்
நடவு முறையில் சாகுபடி எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதனை கூறுகிறார் திருப்பரங்குன்ற வேளாண்மை துறையின் உதவி இயக்குனர் டி. பன்னீர்செல்வம் அவர்கள். திருப்பூன்ற வட்டாரத்தை பொறுத்தளவுக்கு 29,193 ஹெக்டேர் பரப்பளவு இருக்கிறது. இதில் சாகுபடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5,100 ஹெக்டேர் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா துவரை பாசிப்பயிறு தட்டைப்பயிறு சாகுபடி பண்ணிருக்கோம். இந்த துவரையில் சாதாரணமாக நாங்கள் இதுக்கு முன்னாடி சாலில் தான் அந்த ஆடிப்பட்டத்தில் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடிப்பட்டத்தில் போகும்போது சாலில் பின்னாடி போட்டு கொடுத்தோம். அது பாட்டுனா இப்போ இந்த தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்துங்களில் நடவு முறையில் துவரை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னாக்கா, அதாவது பாலித்தீன் 2.5 கிலோ விதையில் போதுமானது. 1 ஹெக்டருக்கு 2.5 ஏக்கருக்கு 2.5 கிலோ விதை போதுமானது. அதை 6,250 பைகளில் நர்சரி பையில் மணல் குப்பை கலந்து அதில் விதையை ஊனி விட்டோம்னா அது கிட்டத்தட்ட 1-1.5 மாதத்துக்கு வச்சுருந்தோம்னா இந்த முட்டோண்டு வரும். அதுக்கப்புறம் நடவு செஞ்சுட்டு நடவு 5க்கு 3 இடைவெளியில் 5க்கு வரிசைக்கு வரிசை 5 செடிக்கு செடி 3ங்கிற அடியில் வித்தியாசத்தில் நம்ம நட்டோம் அப்படின்னாக்கா நட்ட ஒரு 25ஆவது நாள் 30ஆவது நாள் நுனியை இப்படி கிள்ளி விடணும். இப்படி நுனியை கிள்ளி விட்டீங்கன்னாக்கா பார்த்திங்கன்னா நிறைய என்னென்ன பக்க சிம்புகள் நிறையா வரும். அப்படிங்கும்போது என்னென்ன பக்க சிம்புகள் அதிகமாக வந்தால் நிறைய பூ பூக்கும். நிறைய பூ பூத்தா நிறைய காய் இருக்குது. இப்போ சாதாரணமாக இப்போ இந்த சாலில் போட்டுறது நுனி கிள்ள மாட்டாங்க. அவங்க போட்டோன்னா அது போட்டு விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட என்ன காய்னா ஒரு 50 காய் 60 காய் தான் வரும். ஆனால் இதில் கிட்டத்தட்ட 250 காய் வரும். 250 காய் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 டன்னு. இதை 2.5 ஏக்கருக்கு 1.25 டன் இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சாலில் போட்டு மிஞ்சி போனால் 300 கிலோ 400 கிலோ தான் எடுப்பாங்க. அதுக்கு மேலே மகசூல் எடுக்க மாட்டாங்க. அதனால் இதில் இந்த வயலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா சொட்டு நீர் ஒன்று போட வச்சுருக்கோம். சொட்டு நீர் விவசாயியில் போட வச்சு 5க்கு 3 சைஸ் நட்டாங்களா அதுலேயே ட்ரிப்பு வர போடுறாங்க. இந்த ட்ரிப்புக்கு உரம் வேற கொடுக்கறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த விவசாய பொறுத்தளவுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது நீரில் கரையும் விட்டுட்டு இந்த இடப்பட்ட நிலம் இருக்குது பார்த்திங்களா, அது வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த வெள்ளரிக்காய் போட்டால் என்ன அப்படின்ட்டு நாங்கள் வேற ஒரு பயிர் சொன்னோம். சார் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்துக்கு வெள்ளரிக்காய் போட்டால் நல்லாயிருக்குன்ட்டு அவரோட முன்மொழிந்தார். அதனால் அப்படியே செய்யலாம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ களை கட்டுப்பாடு இந்த வெள்ளரி பிஞ்சு போட்டது 45ஆவது நாள் 1 மாதத்துக்கு காலையில் பார்த்திங்கன்னா வியாபாரிகளும் இங்கே வந்துடுவாங்க. ஒரு பிஞ்சு 1 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதனால் நமக்கு உபரி வருமானம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மேற்கொண்டு மண்ணில் உள்ள ஈரப்பதம் காக்கப்படுது, தக்க வைக்கப்படுது. மேற்கொண்டு உரங்கள் போட்டது ஆவியாகாமல் தடுக்கப்படுகிறது, களை கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்படி செய்கிறதுனால இவருக்கு என்னென்னா இனிமேல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 1.25 டன் எதிர்பார்க்குறாங்க, வரும்னு எதிர்பார்க்குறோம். சாதாரணமாக துவரை நடுறதை காட்டும் இந்த தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் நடவு முறையில் துவரை நடுறதுக்கு விதை பாலித்தீன், நர்சரி வளர்க்கக்கூடிய பாலித்தீன் பை, அதுக்குன்னு உயிர் உரம் விதை நிறுத்தி செய்கிறதுக்கு, நுண் சத்து மைக்ரோ நியூட்ரியன் சத்து, அதுக்கப்புறம் பயிர்பார்ப்பு மருந்து நிம்பிசிடின், இந்த மாதிரிலாம் ஒரு 7,500 ரூபாய்க்கு உண்டான இடுபொருள்கள் இலவசமாக கொடுக்குறாங்க. இதை வாங்குறதுக்கு என்ன சார் வேணும்? ஒன்றும் வேண்டாம். நீங்கள் துவரை சாகுபடி பண்ணுறீங்கன்னாக்கா எங்கிட்ட நீங்கள் விதைக்க நீங்கள் இந்த மாதிரி சாகுபடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே எங்கிட்ட அந்த வேளாண் துறைக்கு வந்தீங்கன்னாக்கா 2.5 கிலோ விதையும் பையும் ஃபஸ்ட்டு கை கொடுத்துருவோம். நீங்கள் என்னென்னு இதுக்குண்டான செலவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் குப்பை இதெல்லாம் போட்டு கலந்து பையில் போட்டு விதையை ஊண்டி நடுவீங்க இல்லையா, அப்போம்போது நாங்கள் உங்கள் அந்தந்த அலுவலகம் உங்களுக்கு ஆலோசனை வழங்கி எப்படி நடணும் என்ன செய்யணும்னு சொல்லிடுவோம். கண்டிப்பாக 25ஆவது நாள் கண்டிப்பாக நுனியை கிள்ளணும். இது பெரிய தொழில்நுட்பம். இது வரல நம்ம சாதாரண தொழில்நுட்பம் தான். இது நினைச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிள்ளி வெட்டின பார்த்தீங்களா எத்தனை பக்க சிம்புகள் வருது. பக்க சிம்போது பூ பாருங்கள், 1 மாதம் கழிச்சு பாருங்கள், ஒரு 15 நாள் கழிச்சு பாருங்கள், பூ அப்படியே பூத்து கொடுங்க, எங்கே பார்த்தாலும் பூத்து கொடுங்கும். அப்படிங்கும்போது காய் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். காய் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் மகசூல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதனால் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் இதில் என்ன எல்லா அப்புறம் விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, சரி போட்டேன் இது என்னத்தை வரப்போகுது, இது என்ன முந்திலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் துவரை இருந்துச்சு. இப்போ இது கோஆர்ஜி 7 அப்படிங்கிற ரகம் 110 நாள் தான். அந்த 110 நாளில் சும்மா இடைவெளி போடக்கூடாது. வெள்ளரிக்காய் போட்டிருக்காரு. இதுலேயும் வருமானம் வருது, இதுலேயும் வருமானம் வருது. இதில் அதிக வருமானம் கிடைக்கும்.
அதனால் விவசாய பெருமக்களே, நீங்கள் இனிமேல் வந்து துவரை போடணும்னா நடவு முறையில் தான் துவரை போடணும். அதுக்கு உங்கள் பகுதி, அதாவது நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பகுதி வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை வாங்கி நீங்கள் வந்து பயன்பெற்று, அதாவது வந்து மகசூலை பெருக்கி உங்களுடைய பொருளாதாரத்தையும் பெருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற டி. பன்னீர்செல்வம் அவர்களை 09865575946 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.